நான் பர்சனலாக விசுவாசிக்கிறேன், இந்த இவ்வளவு காரியமும் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி மனுஷனுடைய முகத்திலே என்ன இருக்குது? சிங்கப்பல்லு. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். தலையில் இருக்கிற கிரீடம் எதை காண்பிக்கிறது? பெருமையை காண்பிக்கிறது, பெருமையான பேச்சுகளை காண்பிக்கிறது, பெருமையான காரியங்களை காண்பிக்கிறது. அடுத்து அந்த கொடுக்கு இருக்கு பாருங்க, விஷம் நிறைந்த கொடுக்கு. கொடுக்கல கொட்டினா போதும், என்ன பண்ணுவாங்க? அவங்க காலி. இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ரெக்க, ஒரு சிறகு போல இவைகள் இருக்கிறது. கூந்தல் என்னவோ பெண்களுக்கு உண்டான கூந்தல், மார்க்கவசம் என்னவோ பெரிய பொன்னாலான மார்க்கவசம். இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு குதிரைகளை போல இவர்களாம் செய்து வேகமா ஓடுது. நான் நினைக்கிறது ஓடாது, பறக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 மாதம் அளவுலும் உலகம் ஃபுல்லாக எல்லாரையும் கொட்டணும் அப்படின்னா நடந்து போனாலாம் முடியாது, பறந்தாதான் அடிக்க முடியும். இது வருகிற நாட்களிலே நடைபெற போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டவைகள் ஒன்றாக இருக்கிறது. இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுதாம்? மனிதரை சேதப்படுத்துவதற்காக இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக ஆண்டவருடைய ரகசிய வருகையில நீயும் நானும் போய்விடுவோம். அல்லேலூயா. ஒருவேளை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இந்த வெட்டுக்கிளிகள் ரெக்கைகளை கொண்டு கிரீடத்தை பறித்து கொண்டு சிங்க முகத்தை போன்று மனித முகத்தை கொண்டு சிங்க பற்களை கொண்டு குதிரைகளைப் போல கால்களை கொண்டு உன்னை அழிக்க வந்தாலும் உன்னை பட்சிக்க வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனா இது நம்ம பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல பார்த்தோம், இது வெட்டுக்கிளியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வெட்டுக்கிளி எப்படி மாறுது? இத்தனை சுபாவங்களும் இத்தனை மிருகத்தினுடைய தன்மையும் மனுஷனுடைய தன்மையும் உள்ளாக புகுந்து இந்த கிரியைகளை செய்ய காண்பிக்கிறது. ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஆமென். இவைகள் வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரமுடையவைகளாக இருந்தாலும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனை விழுகலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உன்னையும் குடும்பங்களையும் பிசினஸையும் அழிக்க வந்தாலும் சரி, உன் பிள்ளைகளை அழிக்க வந்தாலும் சரி, கர்த்தர் விட மாட்டார். அந்த கொடுக்கு இருக்கு பாருங்க, கொடுக்கு பயங்கர விஷம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அந்த விஷத்தினால ஆமென், அது கோட்டிஷனாக்கா காலி. அவங்க சமீபத்தில் பெரும்பள்ளத்தில் நாங்கள் ஒரு பாப்பாவை பார்த்தோம். அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 பேருமே கிடையாது. அவங்க எப்படிப்பா அவங்க அப்பா இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் பனை மரத்து மேலே ஏறும் பொழுது தேள் கொட்டிருச்சு, அவ்வளோதான். தேள் கொட்டின உடனே தேள் கொட்டினது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருது. அவர் கீழே வந்தார். வந்த உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே செத்துட்டார். அவ்வளவு விஷம், குடிதான விஷம் அவளை தாக்கி அவளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி விட்டது.
ஒரு வெட்டு கிளிகளுக்குள்ளாக இவ்வளவு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த காரியத்திலிருந்து சூழ்நிலை உங்களை காக்க வல்லமுள்ள தேவன், என்னை காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், நம்ம எல்லாரையும் காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வெட்டுக்கிளிக்குள்ள என்னென்ன இருக்குது? சிங்கம் மனுஷ முகம் இருக்குது, சிங்க பல் இருக்குது, தேனுடைய கொடுக்கு இருக்குது, குதிரைக்குடைய சத்தம் இருக்குது. இவைகள்லாம் இருந்தாலும் கூட இவைகள்லாம் நமக்குள்ளாக கிரீடம், பயங்கரமான கிரீடம், அது நான் தான் அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற பயங்கரமான கிரீடம், பெருமை என்கிறதான கிரீடம், அகங்காரம் என்கிற கிரீடம், நான் நினைத்தால் எது வேணாலும் செய்து விட முடியும் என்கிறதான பயங்கர ஒரு கிரீடம். அல்லேலூயா. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தபொழுது ஒரு போர்டு ஒன்று போட்டுருந்தாங்கன்னா, மன எழுச்சி உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மனுஷன் சொல்லுவான், கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்கிறான், பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேஷனாக இருக்கிறான், ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியும், அதிகமாக பணம் செலவு பண்ணுவானா. இதுக்கு பேர் தான் மனநோயா, இதுக்கு பேர் தான் மனநோய் அப்படின்னு சொல்லுகிறது. எனவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபைகள், ஆண்டவர் கொடுக்கிறதான ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் எல்லாம் மிகப்பெரியவைகளாக இருக்கிறது. இப்போ நான் வேதத்துக்கு நேராக திரும்பி வருவோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 படிங்க. 25-26 சீக்கிரம் படிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பச்சித்து போட்டது. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நான் தான் அனுப்பினேன். எது? பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி வந்தது, பச்சை கிளி வந்தது, முசுக்கொட்டை வந்தது, பச்சை புழுகள் வந்து எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். எவைகள் எல்லாம் இழந்தீர்களோ அவைகளை நான் திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் இத்தனை வருஷமா நாங்கள் பாடுபட்டதெல்லாம் வீணா போச்சு பாஸ்டர். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வந்தோம், எல்லாமே போச்சு. எவைகளெல்லாம் இழந்தீர்களோ, எந்தெந்த வருஷத்திலெல்லாம் இழந்தீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து, பச்சித்த வருஷங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பச்சித்த வருஷங்களின், சத்தமாக சொல்லுங்களா, பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். திரும்ப நான் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பச்சை புழி எல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு எவைகள்லாம் மறிச்சதோ, உன்னுடைய லேண்ட் எவ்வளோ, 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா, நீ எவ்வளோலாம் லாஸ் ஆன அவைகள் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். எவைகள்லாம் நீ இழந்து போனாயோ அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். எல்லாமே விட்டுட்டேன், போன வருஷத்துல எல்லாமே லாஸ், 2024 எல்லாமே லாஸ், 25ல திரும்ப கொடுப்பேன். 25ல எனக்கு எல்லாமே லாஸ், 26ல கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, இப்படியே சொல்லிட்டு வயசாயிடும், உனக்கும் வயசாயிடும், எனக்கும் வயசாயிடும். நம்ம கடைசியில் இயேசு வந்தாருன்ட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதான். இது வாக்குத்தத்தங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க, பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. நான் இது மாதிரி எல்லா குடும்பத்தாரும் இருக்கும்படியாக ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்திலிருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் வந்து கிடைப்பதாக. இந்த ஆண்டில் நினைத்த காரியங்கள் நடப்பதாக. இன்னும் வருஷத்தின் நடுவிலே வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக வருஷத்தின் நடுவிலே ஆண்டவரே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறது போல இந்த வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் திரும்ப அளிப்பேன், திரும்ப நான் கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்படின்னா நான் கொடுப்பேன்னு சொன்னா, தருவேன்னு சொன்னா தருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு முதல்ல தேவையானது என்ன தெரியுங்களா? என்ன சொல்லுங்க? கீழ்ப்படிதல் தான். வாக்குத்தத்தம் நிறைவேறுன்னு சொன்னா கீழ்ப்படினும். உன் ஏக சுதன் என்று பாராமல் உன் குமாரனை பலி செலுத்துவாயான்னு சொல்லும் போது ஈசாக்கு டபக்குன்னு தூங்கி என்ன பண்ணிட்டாரு? மேலே போயிட்டார். கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க.
இப்போ ஆண்டவர் இந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி. போதும். கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, அவர் திரும்ப, சத்தமா சொல்லுங்க, அவர் திரும்ப. இப்ப திரும்ப திரும்ப அப்படின்னு அந்த வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்க வருவேன். திரும்ப அவர் என்ன பண்றாரா, நம்மேல் என்ன செய்யறாரா, இறங்குவார். யார் இறங்கினாலும் இறங்காம போனாலும் கர்த்தர் இறங்குவார். ஒரு பாடல் உண்டு, இரக்கம் வைக்கும் என் தேவனாலே அப்படின்னு ஒரு பாடல், அருமையான பாடல். இறங்குகிற கர்த்தர். உண்மையில யாருமே இறக்கமே இல்லையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உண்மையில இறக்கம் உள்ளவராக. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உண்மையில இறக்கம் உள்ளவராக. ஹல்லேலூயா. சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் யூதா வம்சத்தாரை முதல்ல என்ன பண்ற பாருங்க, நான் யூதா வம்சத்தாரை என்ன பண்றேன், பலப்படுத்துவேன். யூதா என்று சொன்னால் என்ன? துதி. சொல்லுங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், யூதா என்று சொன்னால் துதி, பிரைஸ். நல்லா பிரைஸ் பண்ணணும், நல்லா துதிக்கணும். எத்தனை பேர் காலைல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க? ஆமென். ஏன்னா ஒரு சோத்திரம் தானே, ரொம்ப கஷ்டமா இது சோத்திரம் அப்படின்னு இருப்பீங்க. 1000 சோத்திரம், 2000 சோத்திரம், காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாங்கள் பாருங்க, நான் அக்கா ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கும் பொழுது நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு விடிகாலம் கிளம்பி நாங்கள் போனோம். அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போனோம். போகும்பொழுது நாங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டோம். 4 மணிக்கு போன உடனே ஒரு ஆட்டோக்காரு நல்ல பயங்கர சத்தமாக வச்சுக்கிட்டு பாடலை போட்டுக்கிட்டு பயங்கரமாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெர்க்மான் செய்ய பாட்டை போட்டுக்கிட்டு தெரு முழுவதும் விடிகாலம் 4 மணிக்கு தெரு முழுவதும் கேட்குற மாதிரி, அந்த தெருவில் சத்தம் எல்லாம் கேட்குற மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு வந்து கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணார், அந்த நின்னார். ஹல்லேலூயா. அது மாதிரி ராஜ்குமார் ஐயா பண்ணணும். ஆமென். கல்லை தேய்ச்சிருவாங்கன்னு நினைக்காது. ஆமென். அது மாதிரி நம்ம மற்ற பாடல்கள் எல்லாம் கேட்குறோம். இந்த பாடலை கேட்கும் பொழுது அப்போ அங்கே நின்று கொண்டிருக்கிற எங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய பாடல் போகிறது. ஆமென். ஆண்டவருடைய பாடல். அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற எல்லா ஆட்டோ டிரைவரும் அந்த பாடலை கேட்கிறார்கள். ஆமென். அந்த வார்த்தைகள், அந்த பாடல்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல கர்த்தர் ஆண்டவர் நல்லா என்ன பண்ண, நல்லா ஸ்தோத்திரம் 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 சொல்லணும். இப்போ யூடியூப்லாம் நிறைய இருக்குது. 1 மணி நேரம் அந்நிய பாஷை, டங்ஸ், அது போட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நீ பேசுகிற பாஷை வேறு பாஷை, அது யாருக்கு தெரியாது, அது வேறு விட்டுருங்க. ஆனால் நம்ம அந்நிய பாஷையில் நம்ம பேசி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா யூதா வம்சத்தார் என்ன பண்ணுமா, பலப்படுத்தி. ஆண்டவர் சொல்றார், முதல்ல நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் முதலாவதாக பலப்படுத்துகிறார். பலவீனமா இருக்குது, ரொம்ப பலவீனமா. கர்த்தர் இன்றைக்கு புதிய பலனை கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிற தேவனா. அடுத்து படிங்க. யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து. அடுத்தது பாருங்க, யாரு? முதல்ல யூதா, அப்புறம் யாரு? யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அவர்களை திரும்பவும் நான் என்ன செய்வேன், நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களை என்ன செய்வேன், நிலைக்க பண்ணுவேன். யாரெல்லாம் புட்டகேஸ் ஒன்றுமில்லாமல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை நான் என்ன பண்ணுவேன், நான் ரட்சிப்பேன். அவர்களை நான் என்ன செய்வேன், திரும்ப என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன். திரும்ப என்ன சொன்னா, எவைகள்லாம் இழந்தீர்களோ, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம். திரும்பவும் அந்த பட்சித்த வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். நீ கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். விசுவாசத்தை விடக்கூடாது, தைரியமா இருக்கணும். பிடி ஆண்டவரை, அந்த நம்பிக்கை விடாத. ஏன் அழுது நீ என்ன பண்ண போறாத. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத, போராடுறதை விட்டுறாத. பிசாசோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, வானமண்டல சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் நிலைக்க பண்றார்? எனக்கு முன்பதாக யார் இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினால நான் என்ன பண்ண முடியாது, அசைக்க பட முடியாது. கர்த்தரின் வலது பாதத்திலே அவர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்புறம் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அவர்களுக்கு என்ன பண்ணேன், இறங்கினேன். ஒரு வார்த்தை எப்படி கோல்டன் வேர்டு மாதிரி இருக்கு. அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க.
எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? சிஸ்டர் எப்படி இருப்பாங்க? வேதம் சொல்லுது. பிரதர் எப்படி இருக்கு? நம்மளை மனிதர்கள் தள்ளிவிடலாம், சொந்தக்காரர்கள் தள்ளிவிடலாம், பந்தங்கள் தள்ளிவிடலாம், நம்பினோர் தள்ளிவிடலாம், எல்லாரும் நம்மளை தள்ளிவிடலாம். கர்த்தர் ஒரு நாளும் தள்ளிவிடாதவன். என்ன ஆண்டவருடைய வார்த்தை போறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? ஒரு காலமும். எப்போவா? ஒரு காலமும். சொந்தக்காரங்க வந்து நம்மளுக்கு காசு நிறைய தான் வந்துடுவாங்க. என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளை கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, சரி போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளும் காசு இருந்தாலும் காசு இல்லாமல் போனாலும் சரி, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? செவி கொடு. அவங்க கூப்பிடுவாங்க, நான் பேசுவேன். என்னன்னா ஒரு நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல். நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஆமென். பாருங்க, திரும்ப அந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். திரும்ப வந்ததுதான் அவருடைய உயிர். என்ன ஆயிடுச்சா? திரும்ப வந்து. இதில் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். வசனம் 49, 8:49 படிங்க. அதில் 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க, சீக்கிரம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். ஐயா, உன் மகன் செத்து போயிட்டாயா, போதகரை என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஒரு மரணம் நடக்கிறது. இவர் போய் சொல்றாரு, ஐயா வாங்கய்யா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாயா என் மக அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க கேட்டுக்கொள்றாங்க. இவங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவன் வந்து சொல்றாரு, அவிசுவாசமான வார்த்தையோட சொல்றாங்க. அவன் உண்மையான வார்த்தை தான், செத்துட்டாங்க, உன் மகன் என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணார், இயேசு என்ன பண்ணாரு, ஓகே வா 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 அப்படி நேராக வந்தார். நல்லா கவனிங்க வசனம் 51. அவர் வீட்டில் வந்த பொழுது நல்லா கவனிங்க. அவர் வீட்டில் வந்த பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் என்ன பண்ணாங்க, உள்ளே வரவில்லை. அப்படி என்றால் என்ன, வந்து சொன்னான் பாரு செத்துட்டாங்கன்னு, அவனை உள்ள விட கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் உள்ள விட்டா என்ன பண்ணிட்டு இருப்பான், செத்துச்சு நல்லா அழிச்சு சொல்லியிருப்பான். அவிசுவாச வார்த்தையை தான் பேசியிருப்பான். இவனை உள்ள விடாத ஆண்டவர் சூப்பரா பண்ணிட்டாரு பாருங்க. யாரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டாரு, பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த பெண்ணுடைய அப்பா. அப்புறம் ஏன்னா பெண்ணுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் பாசம் என்னன்னா, என் பிள்ளை என்ன பண்ணணும், திரும்ப காப்பாற்றணும், என் பிள்ளைக்கு திரும்ப உயிர் வரணும், அது அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும், அது ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். அவர் வீட்டில் வந்த பொழுது பேதுருவையும் யாக்கோபையும், வேற ஒருத்தரையும் யாரும் சேர்க்காத, எல்லாரையும் வெளியே தடுத்து அவங்க மாத்திரம் உள்ளே வாங்க. உள்ளே வந்த பிறகு வசனம் படிங்க. 53 8:53. அவள் மரித்து போனாள் என்று என்ன பழிக்கிற அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரிச்சாங்க. அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்களா, சிரிச்சாங்களா. அங்கே ஒரு மரணம் நடக்குது, இங்கே ஒரு சிரிப்பு எப்படி வருமா? ஒரு சாவில் இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனாகி போச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிறாங்க, சாவில் ஒரு 8 பேர் போய் சிரிச்சுன்னுக்கிறாங்க. ஆமாம் செத்துட்டான் இவன், வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொத்தில் எப்படி பிரிக்கிறது, எத்தனை பேருக்கு பிரிக்கிறது அப்படின்னு அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் சொல்கிறான், இந்த பாடி எப்போ தூக்குவீங்க, நாத்தடிக்குது அப்படின்னு. கடைசியில் பாருங்கள், நம்ம செத்துட்டா நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா, பாடி தான் நம்மளுக்கு நாத்தம். நம்மளுக்கு பேர் வந்து நாத்த பிரேதம். கடைசியில் நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு சொந்தமானது எல்லாமே என்ன தெரியுமா, மண்ணு தான். ஆத்மா மட்டும் தான் ஆண்டவரிடத்தில் போக போகிறது. ஆமென். அவர் மரித்து போனார் என்று அறிந்து அவரை பார்த்து என்ன பண்ணாங்க, சொல்லுங்களேன். இதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்ல, நீங்களே புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 54. எல்லாரையும் அவர் வெளியே போக. இப்ப திரும்ப சொல்ல பாருங்க, அந்த
வந்துட்டாங்க, கூட்டின்னு வந்த பிறகு இதில் என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சவங்க எல்லாரும் என்ன பண்ண, திரும்ப வெளியே போ, எல்லாரையும் வெளியே போக செய்து அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே ஒன்று சொல்ல, பிள்ளையே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, மரித்து போன ஒரு காரியங்கள் எதுவா இருந்தாலும், செத்து போன காரியங்கள் எதுவா இருந்தாலும், இயேசு அந்த இடத்துல வருவார்னு சொன்னால் திரும்பவும் உயிர் வரும், திரும்பவும் ஆசீர்வாதம் வரும், திரும்பவும் சமாதானம் வரும், திரும்பவும் நிம்மதி வரும், திரும்பவும் நீ கேட்டதை நீ பெற்றுக்கொள்வ. யார் வரணும்? சத்தமா சொல்லுங்க. இயேசு வர வேண்டும். ஆமென். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. ஆமென். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், திரும்பவும் வந்தது. சொல்லுங்க. நான் சொல்றேன், திரும்பவும் பச்சித்த பலனை திரும்ப உனக்கு கொடுத்தார். ஆமென். திரும்பவும் மேலே இறங்குவார். ஆமென். திரும்பவும் உன்னை நிலைக்க பண்ணுவார். ஆமென். திரும்பவும் உயிர் வந்தது. ஆமென். சங்கீதம் 51:12 வாசித்து நாம் முடிக்கலாம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, எனக்கு சந்தோஷத்தை திரும்பவும் கொடுங்கப்பா. நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்க தெரியல. அப்படி எழுந்து நிற்கலாமா? இந்த வசனத்தை அப்படி எழுந்து நின்று சத்தமாக நம்ம படிக்கலாம். அந்த வசனம் சங்கீதம் 51:12. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி என்ன பண்ணுங்க செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அழுகையோடு வந்திருக்கலாம், புலம்பலோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. எல்லாரும் நான் சொல்கிறத சொல்லுங்கள். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எல்லாரும் ஸ்தோத்திரம்.